இன்றைக்கி நாம் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டீப்பாகவும் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாகவும் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்துட்டேன். லைனிங் கிளாத்தை நான் வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸில் இருக்குது, நான் இந்த பக்கமும் நமக்கு வந்து க்ளோஸில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா? அளவுகள் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இன்ச் டேப் எனக்கு இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 13.5 வருது. 13.5 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் எனக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கணும். எனக்கு 13.5 வருது. அந்த 13.5 நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6.75 வருது. அந்த 6.75 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நோட் எடுத்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் நான் வந்து கட் பண்ணுறதுக்காக விட்டுறேன். அது போக ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக, ஓகேங்களா, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் கொடுத்துறேன். கொடுத்தது போக இந்த நம்ம தையலுக்காக கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னோட நெக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். நெக்கு வித்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நெக்கோட ரவுண்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதை நீங்கள் வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் நம்மளோட நெக்கு வித்து. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 வருது. அதை நான் 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 2.6 வருது. ஓகேங்களா? என்னோடய நெக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.6. இங்கேருந்து நான் 2.6 மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய நெக்கு வித்துக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து நான் வந்து 1 இன்ச் நான் வந்து ஸ்லோப் கொடுக்குறேன். இது நார்மலாக நம்ம வந்து எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஸ்லோப் தான். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக போட்டுக்கிறேன். இந்த 2.6 பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கேருந்து இந்த ஸ்லோப்பை நான் வந்து கிராஸாக போட்டுக்கிறேன். கிராஸாக போட்டதுக்கப்புறமா என்னோட ஆம்கோல் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆம்கோல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, நம்மளோட செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் நம்மளோட ஆம்கோல். ஓகேங்களா? எனக்கு வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.75 கிடைக்குது. அந்த 5.75 நான் இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து நான் வந்து 5.75 மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ 6.75 நமக்கு வந்து இங்கே கிடைக்கிது. அந்த விட ஒரு 0.5 இன்ச் நமக்கு வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். இதையே நம்ம வந்து 0.5 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறோம்னா க்ளோஸ் நெக் வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு 0.5 இன்ச் நான் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். அதுக்காக உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு 6.25 இன்ச் கிடைக்கிது. அதை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கிராஸாக ஜாயின் பண்ணுறேன். அடுத்து நம்மளோட செஸ்ட்டோட லைன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்னோட செஸ்ட் லைனுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட்டு அது கூட பார்த்திங்கன்னா 4 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணணும். 4 இன்ச் ஆட் பண்ணலாம், அப்படின்னா 3 இன்ச் ஆட் பண்ணலாம். இது எதுக்கானு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து க்ளோஸ் நெக் வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை வந்து லூஸ் பண்ணுறதுக்காக 4 ஆர் 3 இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 38.5 கிடைக்குது. இதை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 9.6 கிடைக்குது. அதை நம்ம வந்து செஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்க போகிறேன். .6 வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட் நம்ம வந்து எடுக்க போகிறோம். டேப்பை வந்து ரெண்டாக மடித்தோம்னா நமக்கு வந்து மிட் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ இது 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும். நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஜாயிண்ட் ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆனால் போகணும். 3ஆவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டில் தொட்டால் நமக்கு வந்து போதும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆம்கோல் சுற்றளவு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா, நம்மளோட ஆம்கோல் அது கூட 1 ஆர் 1.5 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு 17.25 இன்ச் கிடைக்குது. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 8.6 வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல 8.6 இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து 8.6 கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.75 கிடைக்குது. எனக்கு 8.75 கிடைக்குது. எனக்கு கிடைக்கும் வந்து 6, 75ங்கிறது ஒரு பாயிண்ட் தான். அப்படிங்கிற போது எனக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஆனால் அப்படியே வந்து வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட மிடில் பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதோட மிடில் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 2ஆம் மடித்தா நமக்கு வந்து மிடில் பாயிண்ட் கிடச்சிரும். இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து என்னோடய வேஸ்ட் லைன் வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். என்னோடய வேஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 14, அதை நான் மார்க் பண்ணிட்டேன். என்னோடய சீட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 21, அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து தான் நம்மளோட ஃபுல் லென்த்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். என்னோடய ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 40. அடுத்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். என்னோடய வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 29 வருது. வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 29 வருது. இது கூட நம்ம வந்து 4 இன்ச் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கே செஸ்ட்டில் வந்து என்ன வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து வேஸ்ட்லையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 4 ஆட் பண்ணும்போது எனக்கு 33 கிடைக்கும். இதை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 8.25 கிடைக்கும். இப்போ இந்த வேஸ்ட் லைனு சீட் லைனை நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். என்னோட வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8.25, அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 8.25 மார்க் பண்ணியாச்சு. என்னோடய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 39. இந்த 39 கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணால் போதும். இங்கெல்லாம் நம்ம வந்து 4 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூஸாக தான் ஓப்பன் தான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து 4 இன்ச் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நான் எனக்கு வந்து 39 வருது. இது கூட நான் 2 இன்ச் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 41 வருது. அந்த 41 நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10.25 கிடைக்கும். 10.25 நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுற வேண்டியதான். இப்போ இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். இப்போ நாம் வந்து சீட்டுக்கு என்ன வச்சுருந்தோமோ 10.25 வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு நான் வந்து ஃபுல் லென்த்து நான் வந்து 10.25 தான் வைக்க போகிறேன். மேலே நம்ம வந்து சீட்டில் என்ன கொடுக்குறோமோ அதே தான் நம்ம வந்து ஃபுல்லாக லென்த்தாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடணும். கிராஸாக கொடுக்கக்கூடாது. கிராஸாக கொடுத்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. அது வேறு தெரியல. அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரெக்டான அளவு. இப்போ இதிலிருந்து நம்ம தையலுக்கு வந்து விட போகிறோம். இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஈஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் வந்து 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம ஆம்கோல் கிட்ட 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட வேஸ்ட் லைன்லேருந்தும் நான் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஆனால் நம்மளோட சீட் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட சீட் லைன்லேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணக்கூடாது. நம்ம இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் மார்க் பண்ணணும். அங்கே நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணாலும் 2 இன்ச் மார்க் பண்ணாலும் நம்ம சீட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அதை மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கிளாத் கொடுத்தா நம்மளால் மடித்து தைக்க முடியாது. ஓகேவா, இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண பார்த்திங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டுக்கிறேன். நம்மளோட சீட்டுக்கு அப்புறமா நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன். இங்கேருந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து நெக்கு வித்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கு ரவுண்ட் நான் மார்க் பண்ண போகிறேன். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம். அப்படிங்கிற போது நமக்கு வரக்கூடிய அளவில் நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அப்படி பண்ணும்போது எனக்கு 2.6 கிடச்சிச்சு. இந்த 2.6 கூட
நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் நான் வந்து 0.5 ஓகேங்களா 0.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி என்ன வருதோ அதை நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் நெக் வைக்கும்போது மட்டும்தான் இது நம்ம பண்ணணும், மற்ற நெக்குக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸாக இருக்கும்ல, அதுக்காக. இப்போ நான் எனக்கு வந்து 2.6 கிடைக்குது. இது கூட நான் வந்து 0.5 இன்ச் ஆட் பண்ணும்போது 3.1. இந்த 3.1 நம்ம வந்து எங்கே சரிவாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, சாய்வாக, அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைனை மார்க் பண்ணக்கூடாது. இப்போ எங்கே தான் நம்ம வந்து கட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணிட்டு வரோம். இப்போ இங்கேருந்து நான் வந்து நெக்குக்கு 2 இன்ச் கொடுக்க போகிறேன். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கொடுக்க போகிறேன். அந்த 2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ரவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். பேக் ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணுறேன். நெக்கு மட்டும் கட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து ஏன்னா இதில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே இருக்குது, மற்றது எல்லாமே சேம் தான். ஃப்ரண்ட் மட்டும் நம்ம வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எப்பவுமே ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குழிவாக இருக்கும்ல, அந்த குழிவாக இருக்கும்ல, அதுக்காக நான் வந்து ஒரு 0.5 இன்ச் ஓகேங்களா, 0.5 இன்ச் நான் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அந்த குழிவு வந்து எடுக்கிறதுக்காக. இப்போ இங்கேருந்து இந்த இடத்த நான் கிராஸாக மார்க் பண்ணுறேன். கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.1 வைக்க போகிறேன் ஓகேங்களா. இங்கேருந்து 1.1. அதுக்கப்புறமா இதோட மிடில் பாயிண்ட். இப்போ இதை வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து எதுக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறக்காண்டி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் எல்லாமே அதே சேம் தான், எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் வந்து நெக் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா. 5 இன்ச் அளவுக்கு நான் நெக் மார்க் பண்ணுறேன். நம்ம பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ரவுண்ட் போட்டுக்கிறேன். ரவுண்ட் நெக் போட்டுட்டு இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கைக்கு எப்படி கட் பண்ணுறது, லைனிங் கிளாத்தை எப்படி மெயின் கிளாத்தோட கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் நெக் கான்செப்டை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் நெக்னால் நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணணும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் மட்டும் தான் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களே கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.